வணக்கம், லதா காமாட்சி நிலைபோஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு சேமியா ரவா வச்சு கிச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போது 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு பொரிச்சிக்கலாம். முதல்ல இப்போது பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வதக்கிக்குவோம். இப்போ மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ இஞ்சி பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் கிச்சடிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெந்நீர் வச்சுருக்கிறேன், அதை ஊற்றினோன்னா சீக்கிரம் கொதிச்சிடும். அதுக்காக வெந்நீர் ஊற்றுறேன். தேவையான அளவு வெந்நீர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் போட்டுருவோம். சேமியா கொஞ்சம் நல்லா வெந்தோடனே ரவையை கொஞ்சம் சேர்ப்போம். சேமியா நல்லா வெந்துடுத்து. இப்போ ரவை சேர்த்துக்கலாம். சேமியாவும் ரவையும் நல்லா வெந்துடுத்து. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேல் டாப்பில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பரிமாற வேண்டியதான். மேல் டாப்பில் மல்லித்தலை தூவிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு சேமியா ரவை சேர்த்து செஞ்ச கிச்சடி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சைட் டிஷ் தேங்காய் சட்னி.